பிரிட்டனுக்கு தாம் மேற்கொண்ட இரண்டாவது வருகை வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். பிரிட்டனுக்கான வரலாற்று சிறப்புமிக்க இரண்டாவது அரசு பயணத்தின் முதல் முழு நாளை நிறைவு செய்யும் விதமாக புதன்கிழமை வின்சர் கோட்டையில் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஆடம்பரமான அரசாங்க விருந்து வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த ஆடம்பர நிகழ்வின் தொடக்கத்தில் சுமார் 160 விருந்தினர்களுக்கு முன்பாக அமைதியை தேடுவதில் தனிப்பட்ட அர்ப்பணிப்பு என்று மன்னர் சார்ல்ஸ் தன்னை அழைத்ததையும் டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டினார். இந்த வருகை தனது வாழ்க்கையின் மிக உயர்ந்த மரியாதைகளில் ஒன்று என்றும் அவர் வருணித்தார். இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவை ஒரே துணியில் 2 குறிப்புகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக அழகாக இருக்கின்றன, ஆனால் உண்மையில் ஒன்றாக இசைக்கப்பட வேண்டியவை என்று குறிப்பிட்டதன் மூலம் அட்லாண்டிக் கடல் கடந்த உறவுக்கு ட்ரம்ப் மரியாதை செலுத்தினார். முன்னதாக ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலேனியாவிற்கு அரசாங்க மரியாதையுடன் கூடிய வரவேற்பு வழங்கப்பட்டது. அமெரிக்க அதிபரும் முதல் பெண்மணியும் ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கிய பிறகு வின்சரில் அரியணைக்கு வாரிசான இளவரசர் வில்லியம் மற்றும் அவரது மனைவி கேத்தரின் ஆகியோர் வரவேற்றனர். பாதுகாப்பு வளையத்திற்கு வெளியே உள்ள பகுதியில் ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் ட்ரம்ப் எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பியதால் வில்லியமும் கேத்தரினும் ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவியுடன் சிறிது தூரம் நடந்து சென்று காத்திருந்த சார்ல்ஸ் மற்றும் ராணி கமிலாவை சந்தித்தனர். அடுத்த ஆண்டு அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தின் 250வது ஆண்டு நிறைவை கொண்டாடுவதற்காக அரச குடும்பத்தினர் ட்ரம்பிற்கு ஒரு புத்தகத்தை வழங்கினர். அதே வேளையில் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ட்வீட் எய்சன்ஹோவருக்கு சொந்தமான வாளின் பிரதியை மன்னர் சார்ல்ஸிற்கு ட்ரம்ப் பரிசளித்தார்.